சென்னை பெசநகர் கடற்கரையில் கடைபிடிக்கப்பட்டு வரும் வாகனங்கள் இல்லா ஞாயிறு திட்டம் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பல்வேறு வகையில் நன்மை பயக்கும் இந்த திட்டத்தை சென்னையின் அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். இந்த திட்டத்தை பற்றிய செய்தி தொகுப்பை பார்க்கலாம். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி இந்த சொற்கள் எல்லாம் திரைப்பட பாடலில் மட்டும் கேட்டு ரசிக்கும் நிலைக்கு இந்த தலைமுறை தள்ளப்பட்டுள்ளது. தற்போதைய நவீனமயமாக்கல் குடும்பங்களை மட்டுமல்ல, குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களை கூட தனித்தனி தீவுகளாக்கி உள்ளது. இப்போதெல்லாம் தெருக்களில் கூடி விளையாடும் குழந்தைகளை காண்பது குதிரை கொம்பாகி போனது. இது போன்ற விளையாட்டுக்கள் குழந்தைகளுக்கு உடல் பலத்தை மட்டுமல்ல, மனோபலத்தையும் அதிகரிக்கும் என்பது உண்மை. ஆனால் இயற்கையாக கிடைக்கும் இந்த செல்வத்தை நம் குழந்தைகளுக்கு வழங்க நாம் மறந்துவிட்டோம். இதை மீட்டு கொண்டு வரும் திட்டம்தான் வாகனம் இல்லா ஞாயிறு. ஒவ்வொரு வாரமும் ஞாயிறன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை சென்னை பெசநகர் கடற்கரை சாலையில் வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சியால் கடந்த வருடம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த திட்டம் தொடக்கத்தில் பொதுமக்களிடையே அவ்வளவு வரவேற்பு பெறவில்லை. ஆனால் தற்போது சென்னையின் பல பகுதிகளிலிருந்தும் ஞாயிறு காலை நிறைய பேர் குடும்பத்தோடு பெசநகருக்கு வரும் அளவு இந்த திட்டம் வரவேற்பை பெற்றுள்ளது. எனக்கு நேற்றுக்கு தான் தெரிஞ்சு எங்கள் அக்கா சொன்னாங்க. நான் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நிறையா பசங்களுக்கு பெசநகரில் நிறைய கேம்ஸ் இருக்குது. ஸோ போனால் பசங்களுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரீடமாக இருக்கும். ஸோ 1 வீக் நம்ம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு தென் 2 டேஸ் இங்கே இந்த மாதிரி பீச்சு இந்த மாதிரி போயிட்டோம்னா கொஞ்சம் 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 ரிலாக்ஸாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் நாங்கள் பசங்களை கூட்டிட்டு எங்கள் அக்காவோட சேர்ந்து இப்படி வந்தோம் ஃபுல்லாகவே. குழந்தைகள் இருட்டறைகளில் தனிமைப்படுத்தப்படுவதே நவீனம் என்றாகிவிட்ட இந்த காலத்தில் பெசநகரில் குழந்தைகள் ஒன்று சேர்ந்து தாயம், கோழி, சைக்கிள் ஓட்டம், ஸ்கேட்டிங் என விளையாடுவது வலிமையான தலைமுறையை உருவாக்கும் ஆக்கப்பூர்வமான முயற்சியின் தொடக்கம்தான். நம் குடும்ப உறுப்பினர்களிடம் உரையாடுவதற்கே நேரம் ஒதுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ள நமக்கு இந்த திட்டம் கண்டிப்பாய் ஒரு வரம்தான். குடும்ப உறுப்பினர்களோடு மகிழ்ச்சியாய் பொழுதுபோக்கும் இந்த திட்டத்தை சென்னையின் பிற பகுதிகளிலும் செயல்படுத்தலாம் என பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். வணிக வளாகங்களும் கம்ப்யூட்டர்களும் மட்டுமே பொழுதுபோக்கு என்ற மாயையில் சிக்கி சமூக மதிப்பீடுகளை விட்டு நாம் விலகி போகும் நிலையில் தற்போதுள்ள குழந்தைகளை மீட்டெடுக்கும் இந்த முயற்சியை பெற்றோர்கள் பெரிதும் வரவேற்கின்றனர். இந்த மாலு அப்புறம் கம்ப்யூட்டர் கேம்ஸ் இதை மட்டுமே பற்றி தெரிஞ்ச பசங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸ்னால் என்ன அதெல்லாம் பற்றி நிறைய தெரிய வந்திருக்கு. ஹெல்த் பற்றி நிறைய ஒரு விழிப்புணர்ச்சி இருக்குது. ஸோ இது ரொம்ப வெல்கமான ஒரு விஷயந்தான். குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. காலையில் சண்டே எந்திக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதில் காலை 6 o'clock எந்திரிச்சு விளையாடுறதுக்காகவாது வராங்க. ஸோ பேரண்ட்ஸ் நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம். நாளைய தலைவர்களாக போகும் இன்றைய மாணவர்களுக்கு நல்ல அடித்தளம் அமைத்து தருவதுதான் பெற்றோர்களின் முதல் கடமை. நல்ல நோக்கத்திற்காக தொடங்கப்பட்ட இந்த திட்டம் சென்னையின் அனைத்து பகுதிகளுக்கும் தொடர்ந்து மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பு. கார் ஃப்ரீ ஜோன் அப்படிங்கிறது சென்னையில் பெசநகர் பகுதியில் தான் கடந்த வருஷம் அறிமுகப்படுத்தப்பட்டது. கார் இல்லாமல் 2 வீலர் இல்லாமல் பொது வாகனங்களை பயன்படுத்துறது, அதோடு சைக்கிள் மாதிரியான உடற்பயிற்சி தரக்கூடிய அந்த வாகனங்களை அதிகமாக பயன்படுத்தணும், அதில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த அறிவிப்புடைய முக்கியமான பங்காக இருக்குது. நியூஸ் 18 தமிழ்நாடு, ஒளிப்பதிவாளர் ராமராஜுடன் விஜயானந்த்.